அஞ்சுமுகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். ஓம் சரவணபவ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குரு பயிற்சி 2024. அதில் துலாம் ராசி. துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ராசி அமைப்பு இப்போ இந்த வருட கிரகங்களில் துலாம் ராசிக்கு 5ஆம் பாவகமான பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அடுத்து ராசிக்கு 6ஆம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சர்ப்ப கிரகமான ராகுவும் 12ல் கேதுவும் இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் பாவத்தில் இது வரைக்கும் இருந்த குரு பகவான் தற்பொழுது 8ஆம் இடத்துக்கு மாற போகிறாரு. மே 1ஆம் தேதி இன்னைக்கு இல்லையா. இதனால் குரு பகவான் 8ல் மாறிட்டாருங்க. உடனே ஆஹா குரு 8ல் மறைஞ்சிட்டாருங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். குரு ஒரு முழு இயற்கை சுபர். இது மாதிரி சனி ராகு போன்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்தால் தான் பார்த்திங்கன்னா கடுமையான பலங்களாக இருக்கும் ஜாதகருக்கு. இது பார்த்திங்கன்னா குரு ஒரு முழு இயற்கை சுபர்னால 8ஆம் இடத்தையும் சுப விஷயங்களை செய்வார். திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு சார்ந்த பயணங்கள், இது வரைக்கும் வெளிநாடு அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்டு இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதுக்குள்ள விசா அப்ரூவலாம் கிடைக்கும். இப்போ அடுத்து அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா அவருடைய 5ஆம் பார்வையால் ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானத்தை பார்க்கும் குரு என்ன செய்வார்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே அங்கே கேது இருக்கார். கேது குரு பார்வை பார்த்திங்கன்னா அது ஒரு ஆன்மீக கிரகம் கேது. அதனால் அதிகமான ஆன்மீக பயணங்கள் யாத்திரைகள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க. சுப விரயங்கள் இருக்கும். சுப விரயங்கள் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா குரு தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த வருமானம் கண்டிப்பாக உயரும். இதுவரை உங்களுக்கு வராமல் இருந்த பாக்கிகள்லாம் வசூலாகும். கண்டிப்பாக வருமானம் உயரும். சம்பள உயர்வு போன்ற தன்மைகள்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு அதுமாரி யூக வணிகம் இருக்காங்களே அதில் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பான தன்மைகள் அருமையாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த 8ஆம் இட குருவால். அடுத்து ராசிக்கு 4ஆம் இடமான வீடு வாகனம் வண்டி தாயார் கல்வி ஒழுக்கம் சார்ந்த பாவகமான 4ஆம் பாவகத்தை குருவின் பார்வை பார்க்கறதுனால தாயார் மூலமான இருந்த சொத்துக்கள் தாயார் மூலமான இருந்த விரயங்கள் மனஸ்தாபங்கள்லாம் இப்போ குறையும். தாயாருக்கு உடல்நிலை நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது நீங்கள் சொத்துக்கள் வாங்குவீங்க, ஏதாவது வீடு வாங்குவீங்க, இல்லைனா வாகனம் வாங்குவீங்க. ஏன்னா சுப விரயங்கள் நடக்கணும் உங்களுக்கு இல்லையா. குரு விரயஸ்தானத்தை பார்க்கறதால விரயங்கள் நடக்கும். விரயங்கள் நடக்கணும். எப்படி நடக்கும்னா, புது வீடு வாங்கலாம், இல்லைனா ஒரு லேண்டு வாங்கலாம், இல்லைனா ஒரு வாகனம் வாங்கலாம், இல்லைனா வீட்டை புதுப்பிக்கலாம். அதுமாரி உள்ள அமைப்பில் கண்டிப்பாக விரயங்கள் உண்டு. அது உங்களுக்கு சுப விரயங்களாக இருக்கும். இப்போ குழந்தைகளுக்கு இந்த உயர்கல்விக்கு நீங்கள் செலவு பண்ணுற பணமும் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சுப விரயம் தான். இப்போ அசுப விரயம்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் செலவு பண்ணுறது, அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு அசுப விரயம். குரு அதுமாரி அசுப விரயங்களை தரமாட்டார். அதனால் சுப விரயங்களை தருவதனால அதேமாரி நீங்கள் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்ல தன்மைகள் உங்களுக்கு உண்டு. அப்புறம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும். ஏன்னா குரு திடீர் அதிர்ஷ்டம் என்ற 8ஆம் பாவத்திலிருந்து தனபாவத்தை பார்க்குறாரு இல்லையா. தனகாரகன் குரு அவர் இந்த தனபாவத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் உண்டு. சம்பள உயர்வு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அந்த வேலையில் உங்களுக்கு கண்டிப்பாக இது இருக்கும், அலைச்சல் இருக்கும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள், வேலை சார்ந்த அலைச்சல்கள், அதிகமான பயணங்கள் மேற்கொள்ள உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் அப்படி தான் இருக்கும். அடுத்து ராசிக்கு 5ல் சனி இருக்கார் இல்லையா. அதனால் 5ஆம் பாவம் தான் பார்த்திங்கன்னா ஒரு செயல் சிந்தனை நம்மளுடைய எல்லாம் குறிக்கிறது 5ஆம் பாவகம். அங்கே சனி இருக்கிறது ஒரு வகையில் ஒரு சாதகமற்ற தன்மை என்றாலும் இந்த ராசிக்கு அவர் ராஜயோகாதிபதி சனி. பெரிய அளவான தீங்குகள்லாம் இந்த காலகட்டங்கள் செய்ய மாட்டார். அதுவும் இது வரைக்கும் இந்த சனி 10ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடமான தனபாவகத்தை குடும்ப பாவகத்தை பார்த்ததுனால வருமான குறைவுகள் தடைகள்லாம் இருந்திருக்கும். இப்போல்லாம் அந்த குருவின் பார்வை இங்கே வருதுனால அதெல்லாம் பெருசாக இனிமேல் இருக்காது. கண்டிப்பாக வருமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இனி குறையும். அடுத்து ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துல சர்ப்ப கிரகமான ராகு அங்கே இருக்கார். அதனால் எதிரிகளின் பலம் குறையும். கடன்லாம் இப்போதைக்கு கடனை ரொம்ப இப்போ கட்டிட்டு வருவீங்க. நல்ல காலகட்டமாக தான் இருக்கும். அந்த 8ஆம் இட குரு தரும் பணத்தின் மூலம். அப்புறம் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி நல்லா தான் இருக்கும். பெரிய அளவான பாதிப்புகள்லாம் ஒன்றும் இருக்காது. என்ன ராசியிலேருந்து குரு 8க்கு மாட்டான உடனே எல்லாமே நெகட்டிவாக அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். கண்டிப்பாக அவருடைய 8ஆம் இடத்தையும் சுப பலனை கண்டிப்பாக செய்வார்.
பெரிய அளவின பாதிப்புகள் ஒன்றும் இல்லை. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் தசாபுக்தி நல்லா இருந்து இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு ஓரளவு இது சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பான தனவரவு கண்டிப்பாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்கு. வணக்கம் நண்பர்களே. அடுத்து நம்ம வேறு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.